உலக ஜனங்களுக்கு என்ன பணிவான வணக்கம். ஒரு குழந்தை, ஒரு பையன் வச்சுக்க, சிறுவன் வச்சுக்கலாம், பெரிய அளவோட வச்சுக்கலாம், வாலிபனோட வச்சுக்கலாம். அந்த பையனுடைய கேரக்டர் அப்பாவுக்கு உண்மையாக தெரியும், அம்மா குரல் தெரியும், சகோதரி சகோதரனுக்கு தெரியும், அப்புறம் நண்பனுக்கு தெரியும், மனைவிக்கு உறவு தான் தெரியும், எல்லாத்தையும் உறவு தான் தெரியும். முழுமையாக அவனுக்கு போது அவன் கேட்டு முழுமையாக அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் கேட்டு முழுமையாக அறிந்திருக்கிற ஒரே ஆள் கடவுள். உலகத்தை படைத்தது என் தேவனாய கர்த்த கடவுள். அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், யெகோவாவின் நாமம் கொண்ட தேவனாய கர்த்தரே, அவர் தான் கடவுள். அவருக்கு ஒரு மனித குணங்கள் அனைத்தும் தெரியும். இதனால் தமிழில் ஒரு பாட்டில் பாடியிருப்பாங்க. பார்த்தால் பசிதன் என்ற படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து டீம் சொந்தங்களை பாடிய பாட்டு. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அப்படின்னு ஒரு பாட்டு. எல்லாரும் தந்தை இறைவன் தான். அந்த தந்தையாகிய இறைவன் தன்னால் பூமிக்கு அனுப்பப்பட்ட தன் மகனாகிய டொனால்ட் குணங்களை பற்றி ஏற்கனவே கூறியிருக்கிறார். 2020 கூறியிருக்கிறார். அவர் குணம் எப்படிப்பட்ட குணங்கள் உடையவர்னு அவருக்கு முழுமையாக தெரிஞ்சவர் அவர் கடவுள் ஒருத்தம் தான். அப்போ அவரே தெரிஞ்சவர். அவ்வாறு என் தேவனாய கர்த்த கடவுள் டொனால்ட் குணங்களை பற்றி கூறிய அனைத்துமே திருக்கதர்சனம் அனைத்துமே மாமனிதன் இம்மாத்தோர் யூடியூப் சேனலில் பார்ட் 1 பார்ட் 2 போட்டு ஒளிபரப்புகிறேன், பாருங்கள். அதை பார்த்துட்டு பார்த்து 3ஆக போடுகிறேன். இதையும் தொடர்ந்து பாருங்கள். என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் அமெரிக்க டொனால்ட் அவர்களின் குணங்களை பற்றி கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனம் தெரிந்து கொள்ள இப்ப நான் கூறுகிறேன், கேளுங்கள். 21/7/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தான் தோன்றித்தனமானவன், அதிகாரம் மமதை கொண்டவன், அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன், அவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். என்ன சொன்னதா? தான் தோன்றித்தனமானவன். அந்த வார்த்தை கடவுள் கடவுள் நான் தான் அப்படி அதிகார மம்மதை கொண்டவன். 2வது தான் தான் அதிகாரம் கொண்டவர், அதிகார மம்மதை கொண்டவன். 2வது கேரக்டர் அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன். அவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். அந்த அமெரிக்க அதிபதியோடு என்னை கடவுள் கூட்டி சேர்ப்பார் விரைவில். எப்போது என்பது அவருக்கு தான் தெரியும். இது கடவுளின் வார்த்தை. 23/7/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தான் தோன்றித்தனமானவன், அதிகாரம் மமதையோடு உடையவன், அவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். அமெரிக்க தேசத்தின் அதிபதியோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். தான் தோன்றித்தனமானவன், அதிகார மமதையோடு கூடியவன். மமத நான் தான் உலகத்துக்கு அதிகாரம் பற்றி மமதையோடு கூடியவன். அவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். அமெரிக்க தேச அதிபதியானவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். அமெரிக்க அதிபதியோடு என்னை கூட்டி சேர்ப்பார். அதற்கு என்பது அப்போ தெரியும். பொறுத்து பாருங்கள். 31/7/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தான் தோன்றித்தனமானவன், அதிகாரம் மமதையோடு கூடியவன், அவன் எண்ணத்தையே நிறைவேற்ற நினைக்கிறவன், அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். டொனால்ட் கேரக்டர் குணங்கள்: தான் தோன்றித்தனமானவன், அதிகார மமதியோடு கூடியவன், அவன் எண்ணத்தை நிறைவேற்ற நினைக்கிறவன். யார் சொல்ல மாட்டாங்க. அவன் பெரிய அமெரிக்க பெரிய பவர் உள்ளவர். அவர் யாரும் சொல்ல முடியாது, கமெண்ட் அடிக்க முடியாது. கடவுள் சொல்றாரு, அவர் பிள்ளைதான், கடவுளின் பிள்ளைதான் டொனால்ட் ட்ரம்ப். அவருக்கு தந்தை சொல்றாரு, இன்னொரு சொல்லுகிறார், அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டு இருக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கார். டொனால்டும் கெட்ட காலம், வேதனைப்படுவான். பல விதங்கள் ஏதாவது வரும். ஈரான் பிரச்சனை, லெபனான் பிரச்சனை, கனடா பிரச்சனை, மெக்சிகோ பிரச்சனை, உக்ரைனியா போகல, இதனால் பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன போகிறனால பிரச்சனை, பல பிரச்சனைகள்
எல்லாத்தையும் வேதனைப்பட்டு சந்தோஷமான அவர் வேதனைப்பட்டு அதிகாரம் தான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். வேதனைப்படுவான். 3/8/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுக்குரிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தான் தோன்றி தரமானவன், அதிகாரமதையோடு கூடியவன், ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்படக்கூடியவன், அவனோடு உன்னை நான் கூட்டிச் சேர்க்கிறேன். டொனால்டு ட்ரம்போடு உன்னை நான் கூட்டிச் சேர்க்கிறேன். ஆரம்பமாகிறது 3ஆம் உலகப் போர். ஆரம்பிக்கிறவன் டொனால்டு ட்ரம்ப். தான் தோன்றித்தனமானவன், அதிகார மமதியோடு கூடியவன், உலகத்திலும் விரோதமாகவே செயல்படக்கூடியவன் என்ன சொல்லியாச்சு. அவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். அந்த டொனால்ட் ட்ரம்போடு என்னை கடவுள் கூட்டி சேர்க்கிறார். டொனால்ட் ட்ரம்போடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். டொனால்ட் ட்ரம்பை கூட்டி சேர்க்கிறார். ஆரம்பமாகிறது 3ஆம் உலகப் போர். ஆரம்பிக்கும் டொனால்ட் ட்ரம்ப். விரைவில் 3ஆம் உலக ஆரம்பமாக போகிறது. ஆரம்பிக்கும் டொனால்ட் ட்ரம்ப். இது கடவுள் வார்த்தை. பொறுத்திருந்து பார்ப்போம். 9/8/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்குரிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஜனங்களுக்கு விரோதமாகவே அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் தான் தோன்றித்தனமாகவே நடந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் தெரிஞ்சதான். எல்லாரோடும் பகை. கனடா, மெக்சிகோ, ஈரான் எல்லாரோடும் பகை. உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறான். கரெக்டர். அவனுக்கு விரோதமாக நான் கருத்தை நிறுத்திக் கொண்டிருக்கிறேன். டொனால்டுக்கு விரோதமாகவே நான் கருத்தை நிறுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் வேலை பொறுத்திருந்து பார்ப்போம். 15/8/2025 என்று அலஸ்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போ ரஷ்ய விளையாட்டு சந்திக்கிறாங்க. 16/8/2025 அன்று அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் பற்றியும் ரஷ்ய விளையாட்டு பற்றியும் அவருடைய குணங்கள் எப்படிப்பட்ட குணங்கள் என்கிற 2 பேரும் ஒரே குணங்கள் உள்ளவங்க. அதனால எதிர்த்து இருக்காங்க. இவர் பின்னாடி ஒரு கூட்டம், அவர் பின்னாடி ஒரு கூட்டம். அமெரிக்க டொனால்டு பின்னாடி ஒரு கூட்டம், ரஷ்ய விளையாட்டு பின்னாடி கூட்டம். இவர் 2 குணங்கள் எப்படிப்பட்ட குணங்கள் என்று என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை தெரிந்து கொள்ளலாம். 16/8/2025 என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் குணங்களையும் ரஷ்ய விளையாட்டு குணங்களை பற்றியும் என் தேவனாய கர்த்தர் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம். தான் தோன்றித்தனமானவர்கள், அதிகார மமதையோடு உடையவர்கள், உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்படக்கூடியவர்கள், அவனவன் தேசத்தின் நலனை அவனவனுக்கு முக்கியம். உலக ஜனங்களின் நலன் அல்ல, அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். நட்போடு இருப்பதாக உலக ஜனங்களுக்கு காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் எதிர் மனப்பான்மை உள்ளவர்கள், 3ஆம் உலக போருக்கு ஆரம்பமானவர்களே இவர்கள் இருவரும் தான் விரைவில் 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 உலக ஜனங்களுக்கு தெரிய வரும். தான் தோல்தனமானவர்கள் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் கேட்டும் புரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் இவர் வச்சதும் சட்டம் இருப்பார், 2 பேர் கேட்டும் ஈக்குவலாக 2 சட்டம் தராசி ஈக்குவலாக நிற்கும். ஒரு யாராவது இறங்கிடும். சரிங்களா? தான் தோல்தனமானவர்கள் 2 பேருமே, அதிகார மமதியோடு கூடியவர்கள் 2 பேருமே, உலகஜனுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர் 2 பேரும் உலகஜனுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள். அந்த ரஷ்ய வந்து பாரு இது நேட்டோ எதிர்க்கிறாரு, அமெரிக்கா முஸ்லீம் நாடுகளும் இருக்கிறாரு. 2 பேருமே உலக ஜன விரோதமாக செயல்படக்கூடியவர்கள். ஏன்னா இவர் வந்து இங்கே போர் தொடுத்துட்டு இருக்கிறாரு, உக்ரைன் ரஷ்யா போர்.
இந்த பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன் ஒரு காரணம் வருது. அவனவன் தேசத்தின் நலன் அவனுக்கு முக்கியம். அமெரிக்கா எடுத்துக்கிட்டா அமெரிக்கா தான் முக்கியம், ரஷ்யா தான் முக்கியம். கடவுள் சொல்லாத அவனவன் தேசத்தின் நலன் அவனுக்கு முக்கியம். உலக ஜனங்கள் நல்லா இல்லை, உலக ஜனங்கள் நல்லா இருக்கணுமே ஒற்றுமை இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அமெரிக்கா தான் பெரிய இருக்கணும் பாரு, ரஷ்யா தான் பெரிய இருக்கணும் பாரு, உங்களுடைய கேரக்டர். அவர்களுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். கடவுள் 3 முறை சொல்லியிருக்கிறாரு. அவர்களுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று கடவுள் 3 முறை சொல்லியிருக்கிறாரு. நட்போடு இருப்பதாக உலக ஜனங்கள் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் எதிர் மனப்பான்மை உள்ளவர்கள். நல்லா பார்த்து கடவுள் பார்த்துட்டாரு, 2 பேரும் பார்க்கிறாரு. நட்போடு இருக்குமா அரசாரம் 2 சிரிச்சுட்டு கை கொடுத்துட்டு வெளியே போனாங்க, 2 போனாங்க. நட்போடு இருப்பதாக உலக ஜனங்கள் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் எதிர் மனப்பான்மை. இவனை எப்படி செய்யலாம், இவனை நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் எதிர் மனப்பான்மை இருக்காங்க, வெளியே நட்போடு காட்டி கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் உலக போருக்கு ஆரம்பமானவர்கள் இவர்கள் 20 தான். 3ஆம் உலக போர் இவர்கள் 20 தான் ஆரம்பமாகும் என்று சொல்லிட்டாரு. அமெரிக்காத 3ஆம் உலகம் ஆரம்பமாகும். அதுக்கு சப்போர்ட்டா பிரிட்டனு, பிரான்ஸு, நேட்டோ நாடுகள், இத்தாலி, பிரான்ஸ் எல்லாம் ஒன்று சேரும். இந்த பக்கம் ரஷ்யா விளையாடி போட்டு ஆரம்பிப்பாரு. இவருக்கு ஆதரவா வடகொரியா, சைனா, அப்புறம் ஈரான், இந்த பக்கம் சில நாடுகள் ஒன்று சேரும். இது ஒரு கோஷம், அது கோஷம் 2 சண்டை போடும். இதான் 3ஆம் உலக போர். 2 பேரும் ஆரம்பிக்க போறாங்க. பொறுத்து பகல் கல்வாத்து நிச்சயமா நிறைவேறும். விரைவில் 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 உலகம் தெரிய வரும். இந்த 2 பேர் தான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் போர் வரப்போகுது. இந்த பக்கம் ஒரு கோஷ்டி, இந்த பக்கம் கோஷ்டி. விரைவில் விரைவில் தெரிய வரும், உலகம் தெரிய வரும். கடவுள் வார்த்தை நிச்சயம் பொய்க்கா நிச்சயமா நிறைவேறும். 20/8/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் இருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். சுக்கிட்டிமி கத்துமி கக்குத்து குத்து சுக்கிட்டிமி அமெரிக்க தேசத்து அதிபதியானவன் சுயநலக்காரன் தன் தேசத்தின் நலனையே தனது நலனாக எண்ணக்கூடியவன், உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்படக்கூடியவன், தான் தோன்றித்தனமானவன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அதிபதி வேதனைப்படுவான். அவன் 3ஆம் உலக போருக்கு அவனே ஆரம்ப புள்ளியானவன். இஸ்ரேல் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வருவான். உன்னோடு கூடவே இருந்து. அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் சுயநலக்காரன். அவர் சுயநலம் தான், பிசினஸ் மேன்ல. மற்றவங்க அரசியல் வந்தவங்க, ஒரு தொழிலதிபர், ரியல் எஸ்டேட் அதிபர், அப்புறம் தான் அரசியலுக்கு வந்தவர். சுயநலக்காரன், தன் தேசத்தின் நலனை தனது நாளாக எண்ணக்கூடியவன். நாடு தான் முக்கியம், தமிழ்நாட்டில் அமெரிக்கா நல்லா இருக்கணும், அதுக்கு என்னென்ன செய்யணுமோ, கரண்ட் இருக்கக்கூடாது, அமெரிக்கா நல்லா இருக்கணும், அதான் எல்லா நாடுகளும் டாரிஃபா வரி அதிகமாக்க வேண்டியிருக்கிறார். உலகத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடியவன். உலகம் கண்டுக்க மாட்டாரு, ஒழுங்கானிக்கால் அவன் போத்து கொடுக்கான்னு நினைக்கிறவர். உலகம் விரோதமாக செயல்படக்கூடியவன், தான் தோன்றினான். அடிக்கடி சொல்றேன், 2020 சொல்லிட்டாரு, 10/2020 சொல்லிட்டாரு, தான் தோன்றி தனமானவன். சரியா அர்த்தம் தெரியல, தான் தாங்கிற இது உள்ள ஒரு அர்த்தம் தெரிஞ்ச சொல்லுங்க. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். நாட்டுக்கு விரோதமாகவே கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆதி முதல் ஆரம்பத்தில் நீட்டுக் கொண்டிருக்கிறார். வேதனைப்படுவான், நிச்சயமாக வேதனைப்படுவார். பல பிரச்சனை அவர் வருவதற்கு வேதனைப்படுவார். 3ஆம் உலக போருக்கு அவனே ஆரம்ப புள்ளியானவன். 3ஆம் உலக போருக்கு அவர் ஆரம்ப புள்ளி, அவரை ஆரம்பிச்சுடுவார். அவர் அடிக்கிற அடிதான் அது 3ஆம் உலக போர் மாறும். இஸ்ரேல் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வருவான் உன்னோடு கூடவே இருந்து. இஸ்ரேல் பாலஸ்தீன போரை அமெரிக்கா டொனால்டு தான் முடிவு கொண்டு வருவார். ஏன்னா அவர் தான் இஸ்ரேல் நதினாக சொல்லிடுறாரு, சண்டை பண்ண பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. இவர் நிப்பாட்டா நதினா நிப்பாட்டிடுவார். அந்த மாமனின் சொன்னால் கடவுள் வார்த்தையை சொல்லி மாமனின் சொல்லும்போது என்னோட கூட இருந்து இஸ்ரேல் பாலஸ்தீன போரை அமெரிக்கா முடிவு கொண்டு வருவார். இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. அமெரிக்காவே பெரிய ஆள், அமெரிக்காவே உலகத்தில் அதிகாரம் படைத்தவர். அப்படி நான் பேச தகுதி இல்லை, நான் சாதாரண மனுஷன். ஆனாலும் கடவுளின் குமாரன், நேசகுமாரன், அதில் இயேசு கிறிஸ்து போல, முகமது போல இக்காலத்தில் இந்த பூமிக்கு அனுப்பிய கடவுள் பணி செய்வதற்காக என்ன பணி என்பதை மாமனிதன் இம்மாற்று வீட்டு போட்டிருக்கேன். நான் நாசாவசன் தெற்கதரிசி, பிரெஞ்சு தெற்கதரிசி இந்த மாமனை பற்றி கூறியிருக்கிறார். அவர் படிச்சு பாருங்க, இந்தியா ஒரு மாமனன் தோன்றுவான்னு சொல்லியிருக்கிறார். படிச்சு பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். கடவுள் கூறிக்கொண்டு இருக்கிறார். இதுவரை 3 பாட்டாக அமெரிக்க தேச அதிபர் டொனால்டு குணங்களை பற்றி என் தேவநாய கருத்தை கடவுளுடைய திருக்கரசனை நான் போட்டிருக்கிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்க.
கடவுள் என் தேவனாய் கர்த்த கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள கடவுள் இல்லை என்ன கூறுகிறாரோ அவர் சொன்னது அனைத்துமே மாமனதின் இம்மாற்ற ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.